பள்ளிகள் திறக்கும் முன்னரே கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாணவர்களை ஏற்றி செல்லும் பள்ளி வாகனங்களை அரசு அதிகாரிகள் சோதனை செய்தனர். கடந்த கல்வியாண்டில் பள்ளி வாகனங்களிலிருந்து தவறி விழுந்தும் ஓட்டையில் விழுந்தும் அதிவேகமாக சென்று விபத்துக்குள்ளாகியும் பள்ளி குழந்தைகள் பலர் பலியாயினர். இதைத் தொடர்ந்து பள்ளி வாகனங்களுக்கு வேக கட்டுப்பாடு கருவி பொருத்துவது உட்பட அதிக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. தற்போது கோடை விடுமுறை முடிந்து ஜூன் முதல் வாரம் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பள்ளி வாகனங்கள் அனைத்தும் சோதனைக்குட்படுத்தப்பட்டன. அனைத்து பள்ளி வாகனங்களும் ஒரு குறிப்பிட்ட மைதானத்துக்கு கொண்டு வரப்பட்டு அவை போக்குவரத்து அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட்டன. வேக கட்டுப்பாடு கருவி பொருத்தப்பட்டுள்ளதா, டிரைவர் இருக்கை பாதுகாப்பாக உள்ளதா, குழந்தைகள் டிரைவர் பக்கம் செல்ல முடியாமல் தடுப்பு வைக்கப்பட்டுள்ளதா, ஜன்னல் ஓர இருக்கையில் பாதுகாப்பு செய்யப்பட்டுள்ளதா, அவசர கால வாசல் உள்ளதா என்பன குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். பள்ளி வாகனத்தின் இருக்கையில் அதற்கு கொடுக்கப்பட்ட அனுமதி சீட்டில் உள்ளதில் 1.5 மடங்கு குழந்தைகளை ஏற்றிச் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 12 வயது உட்பட்டவர்களுக்கு இது பொருந்தும். அதற்கு மேல் உள்ளவர்களுக்கு வாகனத்தில் கொடுக்கப்பட்ட அனுமதிக்கு மட்டுமே குழந்தைகளை ஏற்றி செல்ல வேண்டும். நடத்துனர் ஒருவர் இருக்க வேண்டும். அவர்கள் அந்த குழந்தையை ஏற்றி இருப்பதற்கு அவர் உறுதுணையாக இருப்பார். இந்த ஆய்வில் 50%க்கும் மேற்பட்ட வாகனங்கள் அரசு கூறிய விதிகளை பின்பற்றாததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். இதைத் தொடர்ந்து அரசின் விதிகளை செயல்படுத்த வரும் 31ஆம் தேதி வரை அந்த வாகனங்களுக்கு அதிகாரிகள் கால அவகாசம் கொடுத்துள்ளனர். இந்த கால அளவுக்குள் சரி செய்யாத பட்சத்தில் அந்த வாகனங்கள் சாலையில் ஓட தடை விதிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர்.